சொல்லி சாப்பாடுலாம் கரெக்டான டைமுக்கு போடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அப்புறம் அந்த லேடி என்ன பண்றாங்க, இவர் ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்லி சாப்பாடே போடலை. அப்போ வந்து அது எங்கன்னா போட்டு சொல்லி அவுத்து விட்டுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, அது வந்து இது ஒரு ரோட்டோரத்தில் நிறைய குப்பை வண்டியில் குப்பை போட்டு வச்சுப்பாங்கல்ல, அதில் போய் இது அது பிளாஸ்டிக் கவரு பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இருக்கும்ல, அது வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கட்டி போட்டுறாங்க அவங்க. அடுத்தது வந்து என்ன ஆகுது, வயிறு ரொம்ப வலிக்காமல் நைட்டில் கத்திட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இது கொம்பை எடுத்து அடிக்கிறாங்க. அப்போ வந்து பெரிய காயமாக விட்டது. பேண்டேஜ் போய் என்ன பண்ணி பார்த்தாங்க, அந்த காயம் போகவே இல்லை. அடுத்தது ஒரு பேண்டேஜ் போட்டு ஒட்டி அதே கலரில் பெயிண்ட்லாம் அடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து லூஸ் மோஷன் ஆகுது. அப்போ வந்து அந்த ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து வந்துடுறாரு. எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். நல்லா பார்த்துக்கிட்டா. அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்போ பாருங்க, ஒரு கவர் இருக்குன்னா அந்த கவருக்குள்ளே அந்த நிறைய கவர் போட்டு வச்சு முடிச்சு போட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணி தான் நம்ம வந்து டஸ்ட்பினில் போடணும். அதை விட்டு ஒரு கவர் பிச்சு போடுறது, இந்த மாதிரி போடுறது, வாட்டர் பாட்டில் இதுலாம் பிச்சு போடுறது. வாட்டர் பாட்டில்னா இது பிளாஸ்டிக் போடக்கூடாது. பிளாஸ்டிக் போட்டால் தான் வந்து சாப்பிட்ற விஷயம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. பார்த்து ஆபத்தை வச்சுக்கோங்க வீட்டில் அனிமல்ஸை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பத்திரமா பார்த்துக்கோங்க, எங்கே கேட்டுக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சதா நீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.